இங்கிலீஷ் ஈஸி தான். நான் 3 வார்த்தை சொல்றேன். இந்த 3 வார்த்தைக்கும் எப்பவுமே ஐ பெட் நீங்க குழப்பிட்டு தான் இருப்பீங்க. இப்ப நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க. என்ன வார்த்தைகள்? அவகேஷன், வொகேஷன், வெகேஷன். இந்த 3 வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதை எங்க யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு அதுல தெரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரீடிங் புக்ஸ் இஸ் மை அவகேஷன். ரெண்டாவது, இங்கிலீஷ் ட்ரெயினர் இஸ் மை vacation. We are going to Ooty for vacation. இப்ப தெரிஞ்சுதா? எஸ். அவகேஷன் அப்படிங்கிற வார்த்தை எப்பவுமே ஒருத்தவங்களுடைய ஹாபியை சொல்றதா இருக்கும். பிளேயிங் கிரிக்கெட் இஸ் மை ஹாபி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ஹாபி கிரிக்கெட் விளையாடுறது, புக் படிக்கிறது, செடி வளர்த்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஹாபியா இருக்கும். பொழுது போகிறதுக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணி நீங்க பண்றதா ஹாபின்னு சொல்லுவோம். சோ அந்த ஹாபிக்கான இன்னொரு வார்த்தை தான் அவகேஷன். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது, நீங்க என்ன தொழில்களை பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, அந்த தொழிலை பத்தி நீங்க பேசும்பொழுது நீங்க சொல்ற வார்த்தை தான் வொகேஷன். ஸ்கூல்ல படிக்கும் போது 12th எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? வொகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லி தருவாங்க? தொழில்கள் தான் சொல்லி தராங்க. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த ஸ்பெல்லிங் தான் வரணும். அடுத்தது, நம்ம ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், அந்த மாதிரி வெளியூர், கோவா, பாண்டிச்சேரி, அந்த மாதிரி எல்லாம் நம்ம டூர் மாதிரி போறோம், பொழுது கழிக்கிறதுக்காக போறோம் அப்படின்னாக்கா நீங்க யூ ஆர் கோயிங் ஃபார் வெக்கேஷன். இந்த 3 வார்த்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். எப்பவுமே எக்ஸாம்பிள் வச்சு நீங்க இதெல்லாம் பழகிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணா மட்டும் வராது. இந்த சேனல் நீங்க லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதை பண்ணுனா இங்கிலீஷ் எப்பவுமே ஈஸி தான். தேங்க்யூ.